ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே bujjima டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து சர்க்குலர் ஃபார்முலாஸ் வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க அதை வந்து பாருங்கள். அந்த வீடியோவை பேஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக கிளியராக நிறையா டவுட் வந்து நான் வந்து லாங் கவுன்லேயும் சரி, ஸ்கர்ட் வந்து நீங்கள் தைக்கிறப்பவும் சரி, நம்ம வந்து அது வந்து எப்படி கிளியராக பார்க்கலான்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டவுட்டு வந்து என்ன அப்படின்றதுனா, லாங் கவுனோட நம்ம லாங் கவுன் தைக்கிறப்போ நீங்கள் வந்து என்ன லாங் கவுன் வந்து தைக்க போகிறீங்க அப்படின்றத பார்க்கணும். குவார்ட்டர் சர்க்கிளா, ஆஃப் சர்க்கிள், ஃபுல் சர்க்கிள், டபுள் சர்க்கிள், இந்த மாதிரி 4 சர்க்கிளில் வந்து நம்ம வந்து லாங் கவுன் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இது போக இன்னும் ஃப்ளீட் வந்து எடுத்தும் நம்ம வந்து லாங் கவுன் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஃப்ளீட் வந்து எடுத்து எப்படி லாங் கவுன் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நான் ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி ஃப்ளீட் வந்து எப்படி எடுக்கிறதுன்றத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு எவ்வளோ கிளாத் வேணும் எல்லாமே நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு ஆர் பிளேலிஸ்ட் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக அந்த வீடியோவை அப்படியே பேஸ் பண்ணி நம்ம இதில் போட்டால் நல்லா இருக்காது. ஸோ நான் அந்த வீடியோவோட லிங்க் வந்து கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக வந்து என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வட்டத்தோட சுற்றளவு நீங்கள் வந்து ஸ்கூல் டைமில் மேக்ஸ் வந்து படிச்சிருந்தீங்க. மேக்ஸில் ஒரு இதுதான் இது. நீங்கள் சர்க்கிள், இது வந்து ஃபுல் சர்க்கிள். சரிங்களா? ஃபுல் சர்க்கிள் வந்து எப்படின்னா 360 டிகிரி, ஓகேவா? 360, ஓகேவா? இந்த வட்டத்தோட சுற்றளவு ஃபுல்லாமே 360. இதில் பாதி வந்து 180, ஓகேங்களா? 180. இதில் காவாசி, இந்த பங்கு வந்து 90 டிகிரி, ஓகேவா? சரிங்களா? இதை தான் வந்து குவார்ட்டர் சர்க்கிள், ஆஃப் சர்க்கிள், ஃபுல் சர்க்கிள், டபுள் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிக்கிறோம். சரிங்களா? இதோட ஃபுல் சர்க்கிளோட ஃபார்முலா வந்து 2/r. 2/r. ஃபுல் சர்க்கிள் ஃபார்முலா வந்து 2/r. சரிங்களா? இந்த ஃபார்முலாவில் பையோட வேல்யூ 2 வந்து அப்படியே இருக்கட்டும். இந்த பையோட வேல்யூ வந்து 22/7. இதை வந்து வகுக்கணும். சரிங்களா? வகுக்கிறப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 3.14. ஓகேவா? இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு கிளியராக இந்த வேல்யூ எதுக்கு வந்துச்சு, இதால் எதுக்கு நம்ம வகுக்கணும்னு சொல்லி தான் இந்த இதில் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? இப்போ ஃபார்முலாவில் பையோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஆர் வந்து நம்ம வேஸ்ட் ரவுண்டு இருக்குல்ல, அதை தான் இந்த இடத்த நம்ம எடுத்துக்கணும். இந்த ஆரோட வந்து வேஸ்ட் ரவுண்டு. சரிங்களா? இடுப்பு சுற்றளவு அதான் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆரை வந்து வேஸ்ட் ரவுண்டாக நம்ம எடுத்தாச்சு. பையோட வேல்யூ வந்து 3.14. 2 வந்து இப்போ நம்ம எப்படி எடுக்கிறோன்னா 2. பையோட வேல்யூ வந்து 3.4. இப்படி போட்டாவே இதை பெருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ வந்து இதோட வேல்யூ வந்து நமக்கு என்னென்னா 6.28. இதுதான் இந்த ஃபுல் சர்க்கிள், குவார்ட்டர் சர்க்கிள், ஆஃப் சர்க்கிள் இதெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ இதெல்லாம் வகுக்கிறோம் இல்லையா, அந்த வேல்யூ தான் இது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 6. அதாவது 2/யோட வேல்யூ. சரிங்களா? 2/யோட வேல்யூ வந்து 6.28. ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து 4 ஃபார்முலா வந்து இங்கே எழுதியிருக்கேன். நான் ஆல்ரெடி அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நம்ம டெய்லரிங் நோட்டில் வந்து காட்டியிருக்கேன். சரிங்களா? ஃபுல் சர்க்கிளுக்கு வந்து 30 டிகிரி, 360 டிகிரி. ஃபார்முலா வந்து வேஸ்ட் ரவுண்டு பை 2/. ஓகேங்களா?
2 நம்ம எழுதியிருக்கோம். வேஸ்ட் ரவுண்டு என்னவோ அதை வேஸ்ட் ரவுண்டில் எழுதிட்டு 2/ஆல் நம்ம இது பண்ணணும். இப்போ நம்ம 39 வேஸ்ட் ரவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன். 2/யோட வேல்யூ வந்து 6.28 அதை போட்டு நம்ம பெருக்கணும். சரிங்களா? வந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். இதில் எல்லாருக்கும் இந்த ஆஃப் சர்க்கிள், குவார்ட்டர் சர்க்கிள், டபுள் சர்க்கிள் இதை தான் நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். சரிங்களா? இதில் இது உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் ஃபார்முலா மட்டும்தான் நான் எழுதி வச்சுருக்கேன். ஃபுல் சர்க்கிள் வேஸ்ட் ரவுண்டு பை 2/யோட வேல்யூ வந்து 6.28. ஓகேங்களா? ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா வந்து வேஸ்ட் ரவுண்ட் 2 வேஸ்ட் ரவுண்டு பை 2/, அந்த 2வும் கட் ஆயிரும். வேஸ்ட் ரவுண்ட் அப்படியே எழுதிட்டு பையோட வேல்யூ போட்டு நம்ம வகுக்க போகிறோம். அவ்வளோதான். குவார்ட்டர் சர்க்கிள் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா இங்கே வந்து பண்ணுவோம். இதில் ஃபஸ்ட்டு டவுட் வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ஸ்கர்ட் வந்து லாங் கவுனோட கீழே வந்து போட போகிறீங்க, யூஸ் பண்ண போகிறீங்கன்னு பார்த்துக்கணும். ஃபுல் சர்க்கிள்னால் ஃபுல் சர்க்கிள், ஆஃப் சர்க்கிள்னால் ஆஃப் சர்க்கிள், குவார்ட்டர் சர்க்கிள்னால் குவார்ட்டர் சர்க்கிள், இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கணும். சரிங்களா? டிசைட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலாவை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். நிறைய பேர் வந்து 6.28ஆலே வகுத்து போட்டுறீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் வந்து எந்த இதில் பிளான் பண்ணுறீங்களோ அந்த ஃபார்முலாவை தான் நீங்கள் வந்து எடுத்து அப்ளை பண்ணி அதை தான் நம்ம வந்து வேஸ்ட் ரவுண்டு பாட்டுக்கு நம்ம ஹைட் எல்லாத்துலேயும் நமக்கு தேவையானது தான் எடுத்துப்போம். கீழே மடித்து தைக்கிறதுக்கு வேணால் 1 இன்ச் விடுவோம். அவ்வளோதான். மற்றபடி ஹைட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை. வேஸ்ட் ரவுண்டில் எல்லோரும் பண்ணுற தப்பு இதுதான். இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, செஸ்ட்டு ரவுண்டை சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னு எடுத்துக்கணும். ரெண்டாவது நம்ம வந்து செஸ்ட்டு ரவுண்டு இருக்கு இல்லையா, செஸ்ட்டு ரவுண்டை இந்த ஃபார்முலாவில் போட்டு அப்ளை பண்ணிடுறோம். அது ஒரு சில பேர் பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக். ஸ்டார்டிங்கில் நம்ம கூட பண்ணியிருப்போம். சரிங்களா? செஸ்ட்டு ரவுண்டை வேஸ்ட் ரவுண்டோட வைக்கிறப்ப என்ன ஆகும், கீழே அந்த பாட்டம் இருக்கா, கீழ் பாட்டம் வந்து எக்ஸஸாக இருக்கும். இந்த பக்கமும் கொஞ்சம் அதிகமாக வரும். அது வந்து ஏன் வருதுன்னா, நீங்கள் அந்த வேஸ்ட்டு ரவுண்டை தான் அந்த ஃபார்முலாவில் இங்கே என்ன எடுக்கீங்களோ, அதாவது பேசிக் பாடி எப்படி இருக்கும், இப்படி தானே இருக்கும் பேசிக் பாடி இது. சரிங்களா? இது வந்து இந்த இடத்துல, அதாவது இது கால் பகுதி. சரிங்களா? இந்த கால் பகுதியை நீங்கள் என்ன சர்க்கிள் வந்து போடுறீங்களோ, ஓகேவா? இப்போ நான் வந்து இங்கே ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இந்த இடமும் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடமும் ஈவனாக இருக்கணும் எடுக்கிறப்போ. சரிங்களா? இந்த ஹைட்டை வந்து இங்கே வச்சு பாருங்கள். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த ஹைட்டை இங்கே நீங்கள் வச்சு, அதுக்கப்புறம் எந்த இடத்துல இப்போ இங்கே 10 இங்கே அந்த ஷார்ப்னஸ்லேருந்து 10 எங்கே இருக்கோ அந்த ஹைட்டு வித்து 10 இருக்கணும். அது வரைக்கும் நிப்பாட்டிக்கோங்க. சரிங்களா? இது வந்து ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து வேஸ்ட் ரவுண்டை போட்டு நீங்கள் அப்படியே வெட்டிடுறீங்க. ஒரு சில பேருக்கு பத்தவே இல்லை. அது ஏன் பத்தாமல் போகிறது, மேடம் எனக்கு கம்மியாக இருக்குது, ஆனால் நான் ஃபார்முலாலாம் கரெக்டாக தான் போட்டிருக்கேன், ஆனால் வந்து எனக்கு வந்து பத்தலை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து வேஸ்ட்டு ரவுண்டை மட்டும்தான் போட்டு அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஈஸ் வந்து கொடுத்துருப்பீங்க. 1 இன்ச் நான் வந்து ஈஸ் வந்து கொடுத்துருக்கேன். நான் வந்து அந்த 1 இன்ச்சையும் நீங்கள் சேர்க்கணும். இப்போ 10 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. 10 இன்ச்சு, அதாவது இது கால் பகுதி. ஓகேவா? கால் பகுதி. வேஸ்ட் ரவுண்டு வந்து என்ன 36 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக ஃபுல் வேஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாக வந்து 36 இன்ச்சு. நம்ம வந்து கால் பகுதியாக எடுக்கிறப்போ 1 இன்ச் கொடுப்போம். அப்போ நம்ம 4 பக்கமும் நம்ம அது சேர்க்குறப்போ 4ஆக தான் அதை சேர்க்கணும். ஓகேவா? 4ஆக நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? மேக்ஸிமம் நீங்கள் வேஸ்ட் 3லேருந்து 4 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இது வந்து 40. இந்த 40 தான் 6.28ஆல் வகுக்கணும். அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். எந்த ஃபார்முலா, இப்போ நான் ஃபுல் சர்க்கிள் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நான் இப்படி சொல்கிறேன். இப்போ இதோட நம்ம வகுத்து போடணும். அதுதான் சில பேருக்கு பத்தாமல் போகிறதுக்கு காரணம். அதிகமாக போகிறதுக்கு காரணம் வந்து நீங்கள்
சில பேர் செஸ்ட்டை ரவுண்டை போட்டு ஃபார்முலாவில் போட்டு கட் பண்ணியிருப்பீங்க. சில பேர் இதுதான் கீழேயும் வரும், செஸ்ட் ரவுண்டு தான் வேஸ்ட் ரவுண்டு போலன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஹிப்பு ரவுண்டை கூட இந்த இடத்துல போட்டாலும் உங்களுக்கு அந்த இடம் லூஸாக வரும், இல்லை ஃபார்முலா வந்து தப்பாகும். சரிங்களா? ஹைட்டு வந்து நீங்கள் வந்து ஹைட்டு வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் வித்து வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த இடம் வரைக்கும் நீங்கள் வந்து டேப்பை வச்சு அளந்து இந்த சர்க்குலர் மேலே வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். சரிங்களா? மொத்தம் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னு இருக்குது. ரெண்டாவது வந்து அதிகமாக போகிறதுக்கு நீங்கள் வந்து வேஸ்ட் ரவுண்டை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. கம்மியாக வந்துச்சு அப்படின்னா சீம் அலவன்ஸை வந்து நீங்கள் சேர்த்துருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சில பேருக்கு லாங் கவுனில் வந்து கைக்கு இந்த 2 சைட்லேயும் மட்டும் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இப்படி வந்து இந்த இடம்லாம் ஒன்று போல் இருக்கும், ஆனால் வந்து இந்த கீழே 2 கார்னர்லேயும் நம்ம கை தொங்க போடுறோம்ல அந்த 2 சைட்லேயும் மட்டும் அதிகமாக வந்திருக்கும். அது ஏன் அப்படின்னா சேம் நீங்கள் வந்து இந்த ஈஸ் இருக்கு இல்லையா, இந்த நம்ம அந்த வேஸ்ட் ரவுண்டில் இருந்து இங்கே மார்க் பண்ணி இப்படி வச்சுருக்கோமா, இந்த இடத்துல ஒரு 1 இன்ச் வந்து வளைவாக வந்து கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த 1 இன்ச் வந்து வளைவாக கட் பண்ணுறப்போ இப்போ வந்து பீஸ் எப்படி இருக்கும், நம்ம வந்து டாப் போர்ஷன் தான் இது. சரிங்களா? இந்த டாப் போர்ஷன் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் மேலே ஏறி இருக்கும், இப்படி வரும் பீஸ். சரிங்களா? அந்த டயக்ராம் வந்து நம்ம கட் பண்ண பீஸ் வந்து இப்படி இருக்கும். அப்போ நம்ம கீழ் போர்ஷன் வந்து கட் பண்ணுறப்போ இங்கே தொங்குற 2 சைடு எக்ஸஸாக இருக்க 2 கார்னருமே மேலே ஏறிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாங் கவுன் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். சரிங்களா? நல்லா திரும்ப திரும்ப சொல்கிறேன், எந்த டைப்பில் நீங்கள் லாங் கவுனோட பாட்டம் வந்து எடுத்துக்க போகிறீங்களோ அதை வந்து பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஃப்ளீட்டுனா ஃப்ளீட்டு, பாக்ஸ் ஃப்ளீட் இருக்குது, இன்வெர்டட் பாக்ஸ் ஃப்ளீட் இருக்குது, நைஃப் ஃப்ளீட் இருக்குது, அக்கார்டிங் ஃப்ளீட் இருக்குது. இந்த மாதிரி எது யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து சர்க்குலர் ஃபார்முலா வந்து சர்க்கிள் ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இது வந்து நான் இதெல்லாம் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லி கொடுத்தது. ரேடியஸோட ஃபார்முலா வந்து 6.28. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுட்டு எந்த சர்க்கிளில் நீங்கள் ஸ்கர்ட் கட் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், அதிகமாக போச்சு அப்படின்னா வேஸ்ட் ரவுண்டை செக் பண்ணி பாருங்கள். கம்மியாக போச்சு அப்படின்னாவே நீங்கள் வந்து ஈஸ் வந்து சேர்க்காமல் விட்ருக்கீங்களான்னு பாருங்கள். ரெண்டாவது வித்து. சரிங்களா? நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து வித்து வந்து ஃபோல்ட் பண்ண இடம் இருக்கு இல்லையா, ஒரு நிமிஷம் இப்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்ன அப்படின்னா இந்த இடம் நம்ம வளர்க்குறப்போ வித்து வந்து நமக்கு வேஸ்ட் ரவுண்டு வந்து எவ்வளோ வச்சுருக்கோம், நம்ம இப்போ 36 ப்ளஸ் வந்து ஈஸ் வந்து நம்ம எல்லா பக்கத்துலேயும் ஒரு இன்ச் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது எல்லாத்தையும் சேர்த்தா நமக்கு 40 இன்ச் வருது. சரிங்களா? கீழே வந்து 6.28ஆல் வகுக்க போகிறோம். அப்போ 40/6.28னா எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அந்த வேல்யூவை நம்ம இங்கே வந்து போடணும். சரிங்களா? இப்போது எனக்கு 6.3ன்னு வருது. இதை நான் வந்து 6.6 இன்ச்சாக நான் வந்து எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? எக்ஸஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து கம்மியாயிடுச்சுன்னா நமக்கு கஷ்டமாக போயிடும். ஸோ நான் வந்து ஒரு 2 மில்லி வந்து 2 பாயிண்ட் வந்து நான் அதிகமாக எடுத்த மாதிரி எடுத்திருக்கேன். சரிங்களா? இது வந்து எக்ஸஸாக தான் தெரியும், பரவாயில்ல, நம்ம இப்போ 6 இன்ச்சாக எடுத்துக்கலாம். இப்போது நான் வந்து ஸ்கேலில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த முக்கு வந்து 2லேயுமே வந்து ஒன்று போல் இருக்கணும். சரிங்களா? வச்சுட்டு இப்போ நான் வந்து ஸ்கேலில் வந்து இப்போ ஒரு 3 இன்ச்சாக வந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த பாயிண்ட் வந்து மாறவே கூடாது. சரிங்களா? இப்படியே வந்து நம்ம வச்சுக்கிட்டே வர வேண்டியதுதான். ஓகேவா? இதில் அந்த வேஸ்ட்டை வந்து நீங்கள் அளந்து பார்க்குறீங்களா?
வேஸ்ட் வந்து இந்த பாட்டமில் இந்த நோட்டில் நான் வரதுனால பேசிக் பாடி வந்து நம்ம இங்கே வரைஞ்சோமா, இந்த கால் பகுதியை நீங்கள் இந்த இடத்துல வச்சு பார்க்கணும். சரிங்களா? இல்லைன்னா அளந்து பார்க்கணும். இப்போ இது இந்த இடத்துலையே முடிஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த இடத்துலையே நம்ம வந்து அந்த சர்க்கிளை வந்து நிப்பாட்டிக்கணும். இதுக்கு நேராக கிராஸாக நீங்கள் வந்து வச்சு பார்க்குறப்பவே நிப்பாட்டிடணும். இது எக்ஸஸாக போச்சு அப்படின்னாலும் தொங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 கார்னர்லேயுமே நம்ம கை வந்து போடுற இடத்துக்கு கீழே 2 இடத்துலையுமே வந்து நமக்கு வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதை வந்து என்னன்னு பார்த்துக்கோங்க. நிறைய பேர் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறது இதுதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி இந்த 3 கரெக்ஷனை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். லாங் கவுன் வந்து ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா வீடியோவாகவே எடுத்து போடுவேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜேஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.